அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் முந்தா நாள். இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகரோட வயசு 52 வயசு 7 மாதம் 28 நாள் ஆகுதுங்க. இவரோட கேள்வி என்னன்னாக்கா, சார் நான் ஒரு பெங்களூரில் ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடு எந்த காலத்தில் வாங்குவேன், அந்த வீடு எந்த டைரக்ஷனில் எனக்கு வீடு அமையும், எந்த டைரக்ஷனில் நான் வீடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கேட்டு வந்தாருங்க. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம்ன்றது விருச்சிகம். தற்போதைய அட்சய லக்னமாக என்ன போயிட்டுருக்குங்க, ரிஷபம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி யார்? சுக்கிரன். அவர் எங்கே இருக்காரு? 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ல் இருக்கார். ஓகே, இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டுருக்கு? கார்த்திகை 3. நட்சத்திராதிபதி யாருங்க? சூரிய பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். சரி, இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் வீடு பற்றின கேள்வி கேட்டது சரியா அப்படின்றது பார்க்கும்போது, இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு? கார்த்திகை 3. நட்சத்திராதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் யாரு? 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஏஎல்பிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ன்றது சிம்மம். அப்ப 4ன்றது வீடு. ஸோ இந்த சமயத்தில் ஜாதகர் வீடு பற்றின கேள்வி கேட்டது சரின்னு வருது. சரி, இந்த ஜாதகர் இப்போ வீடு வாங்கிறதுக்கான காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை 3 போகும்போது நவாம்ச புள்ளி கும்பத்தில் போயிட்டு இருக்கும் நிகழ்காலத்தில். அப்போ இந்த டைம்ல ஒரு வீடு வாங்கிறதுக்கான காலம் இருக்கு. ஆனாலும் நம்ம வீடு வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன் சொன்னோம்? ஏஎல்பி நட்சத்திர புள்ளி சூரியன் எங்க இருக்காரு? 11ல் இருக்காரு. அவர் 11ல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தேவையற்ற பிரச்சனை இதெல்லாம் சேரும். அதே மாதிரி 4ஆம் பாவக நட்சத்திர புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திராதிபதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அவர் எங்க இருக்காரு? இந்த கார்த்திகை 3 போகும்போது ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான கடகத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? 4ஆம் பாவ நட்சத்திர புள்ளி 3ல் இருந்துச்சுன்னா ஒரு மரணத்திற்கு ஒப்பான கண்டம், அசுப விரயம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் வீடு வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொன்னோம். சரி, இப்போ விட்டாச்சு, அவன் எப்போதான் சார் வாங்குவேன் அப்படின்னு கேட்டார். இதை விட்டாச்சுன்னா அவர் அடுத்த வீடு வாங்கும் யோகம்ன்றது ரோகிணி 2 வரும்போது, அதாவது 24 மார்ச் 2027 3ஆம் தேதி மே 2028 இந்த டைம்ல அவருக்கு வீடு வாங்குறதுக்கான காலம் வரும். ஏன்னா நவாம்ச புள்ளி நிகழ்காலத்தில் இருக்கும், ரிஷபத்தில் இருக்கும். ஆச்சுங்களா? அப்போ இந்த ரோஹிணி 2 காலமான 24 மார்ச் 2027 3ஆம் தேதி மே 2028 நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதாவது 4ஆம் பாவ நட்சத்திராதிபதி சுக்கிரன் அவர் எங்க இருப்பாரு? 10ல் இருப்பாரு. அப்ப என்ன அவன் வீடு, வண்டி, வாகனம், சொத்து அமையும் எந்த காலகட்டத்தில்? ரோஹிணி 2 போகும்போது 24 மார்ச் 2027 3ஆம் தேதி மே 2028 ஓகே. 10ல் இருக்கும் சுக்கிரன் தன்னோட 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ கண்டிப்பா நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இவர் அடுத்து என்ன கேட்டாரு? சார் எனக்கு வீடு எந்த டைரக்ஷன்ல வரும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆச்சுங்களா? லக்னாதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காரு. கும்பம் அப்படின்றது மேற்கு திசை. அப்ப மேற்குல நீங்க வீடு வாங்குவீங்க. ஓகே, கூடுதல் இன்னொரு 2 விஷயமும் சேர்த்து சொன்னோம். சுக்கிரபவன் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான கும்பத்துல. கும்பத்தோட அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் என்னது? பழையது. வச்சுங்களா? அப்ப கும்பம் அப்படின்றது மேற்கு திசை, சனி பகவான் அப்படின்றது பழையது, சுக்கிரன் அப்படின்னா மாடி வீடு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், நீங்க 24 மார்ச் 2027 3ஆம் தேதி மே 2028 மேற்கு திசையில் மாடி வீடு, ஒரு பழைய வீடு, அதாவது இப்ப கட்டிட்டு இருக்கும்போது நீங்க வாங்க மாட்டீங்க. கட்டி 1 வருஷம் ஆயிடலாம், இல்ல ஒரு 10 மாசம் ஆயிடலாம், இல்ல ஒரு 5 வருஷம் ஆயிடலாம், அந்த மாதிரி வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
சார் நீங்கள் நம்புறீங்களா? உண்மைதான் சார். இப்போ வந்து நம்ம வெஸ்ட் டைரக்ஷனில் தான் வந்து நான் வந்து வீடே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு வீடு வருது, மேற்கு திசையில் தான் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஜாதகர் என்ன கேள்விக்காக வந்தார் அப்படின்றது அவர் சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம வந்து அவரோட கிரக நிலைகளை வைத்து நம்ம கிளியராக சொல்லிடலாம். எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் இருக்குங்க. இப்படிப்பட்ட தெய்வீகமான அட்சய லக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், குலதெய்வத்திற்கும், பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.